ஒரு சமயம் விஜயநகரத்துல ரொம்ப நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மக்கள் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா. மழைய நிறுத்துறதுக்காக அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ரசத்தை கொட்ட வச்சிட்டீங்களே. விஜயநகரத்துல ராஜு மட்டும் கிடையாது. இந்த மழை எப்படியாவது நிக்கணும்னு நிறைய பேரும் விரும்புனாங்க. அவங்கள ஒருத்தர் தான் சைனி பிரசாத். விஜயநகரத்துல சிலை செதுக்கிறவரு. ஏன்னா மழையில சிலைய செதுக்கிறதுக்கு அவருக்கு கல்லு எங்க இருந்து கிடைக்கும்? அதனால அவரு வீட்டுல இருந்த கல்லையே எடுத்து சிலை செதுக்க ஆரம்பிச்சாரு. அட, இங்க இருந்த கல்லு எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு அந்த கல்லு? என்னங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. ஆமா, திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு? சட்னி அரைக்கிற குழவி கல்ல காணோம். அத நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? அது எங்க போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதையும் வச்சு செல்ல செதுக்கிட்டீங்களா? இப்ப நான் சட்னியை எப்படி அரைக்கிறது? எங்க போனீங்க? ராஜுவோட பிரார்த்தனை பத்தி சொல்றதா இல்ல சைனி பிரசாத் காத்துக்கிட்டு இருந்தத பத்தி சொல்றதா? மழையும் நின்னுடுச்சு. விஜயநகரத்தோட திறந்த வானமும் அங்க இருந்த மழை தண்ணீரும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தது. மழை நின்னதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக ராஜு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆத்தங்கரை கிட்ட அவரு அப்படி ஒன்ன பார்த்தாரு. அவரு இது வரைக்கும் அப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாது. அற்புதம்! ஈஸ்வரா, எங்க விஜயநகர வாசிகளோட கஷ்டங்கள் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? என்ன ஒரு அற்புதம்! நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஒரு கல்லும் என் வேலைக்கு பயன்படாது. ஈஸ்வரா, இது அநியாயம். ஈஸ்வரன் வந்துட்டாரு! ஈஸ்வரன் வந்துட்டாரு! இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கருணை காட்டிட்டீங்களே கடவுளே. எவ்வளவு அழகான நல்ல பாறைய காட்டியிருக்கீங்க. இதுல சிலைய செதுக்குனா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்பவே நான் போயிட்டு என்னோட உளியை எடுத்துட்டு வந்துடுறேன். ராஜு எந்த பாறையில ஈஸ்வரனை பார்த்தாரோ அதே பாறை சைனி பிரசாத்துக்கு சிலை செதுக்கிற கல்லா தெரிஞ்சுது. ஆனா இந்த ஒரு விஷயம் சாதாரணமா முடியற விஷயம் கிடையாது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். போ, நீயும் கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு மென்மையான கல்லு. ஏன் நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூடாது? நான் கண்ணை அசந்துட்டேனோ? ஏன் தூக்கம் வராது? எவ்வளவு அற்புதமான இடம், அதுல ஒரு அருமையான கல்லு. இந்த இடம் என் கூட இருக்கிற வியாபார நண்பர்களோட சோர்வை கூட சுலபமா போக்கிரும். அவங்க கிட்ட போய் இப்பவே சொல்றேன். அடடடா, கொஞ்ச நேரம் இருங்க. முதல்ல சிலைய நான் செதுக்கிறேன், அதுக்கப்புறமா நிறத்தை பூசுவோம். இது ஒண்ணும் நிறம் கிடையாது, இது மஞ்சள் குங்குமம். உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த ஈஸ்வரனே இங்க தோன்றி இருக்காரு, உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? அடடா அண்ணா, அவரு எப்படி தோன்றுவாரு? நான் என் புலியால செதுக்கினதுக்கு அப்புறம் தானே அவர் தோன்றுவாரு. நிறுத்து!
இங்க பாருங்க நான் வேற எங்கேயாவது போய் சண்டை போடுங்க. நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அட இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பாஸ்கர் நான் தான் மண்ணு. இதெல்லாம் செஞ்சது நீங்க தானா? ஏன் ஈஸ்வர மேலேயே ஏறி உட்காருவீங்களா? அட இது சிலை செதுக்கிற கல்லு. இது ஒண்ணும் மெத்த கிடையாது. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்த கல்லு சிலை செதுக்கிறதுக்கு இல்ல, இது என்னோட ஈஸ்வர. இது என்னோட கல்லு. இல்ல, என்னோடது. இல்ல, என்னோட கல்லு. இது உனக்கும் சொந்தம் இல்ல, அப்புறம் உனக்கும் சொந்தம் இல்ல. இது எனக்கு சொந்தமானது. நிறுத்துங்க. பாஜன், ஆமா இவங்கெல்லாம் யாரு? மலைவாழ் மக்கள் போல இருக்கு. நாங்க ராஜா வித்யாதரோட காவலாளிகள். தள்ளி போங்க. பாதையில தடங்களா இருக்கிற கல்ல நாங்க தள்ளி வைக்கணும். என்னோட ஈஸ்வரனை எப்படி தள்ளுறீங்கன்னு நானும் பாத்துறேன். இது நான் சிலை செதுக்கிறதுக்கான கல்லு. இத ராஜா கிட்ட சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்களும் வியாபாரிங்க தான். இந்த மிரட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. போய் உன் சிலைய வேற எங்கேயாவது செதுக்கு. இது நாங்க ஓய்வு எடுக்க வேண்டிய இடம். இந்த கல்லு என்னோடது, புரிஞ்சுதா? ஏ கேஷவ், ஏ ஈஸ்வர மேலேயே துணி துவைக்கிறியா? ஆனா உன் ஈஸ்வரன் எங்கப்பா? இங்க பாரு, இது நாங்க ஓய்வெடுக்க வேண்டிய இடம். இங்க இருந்து கிளம்ப. எப்படி ஓய்வு எடுப்பீங்க? இது சிலை செதுக்கிற கல்லு. சிலையா? ஓய்வு எடுக்கிற இடமா? ஈஸ்வரனா? அட இது என்னோட துணி துவைக்கிற கல்லுப்பா. என்ன? மழைனால மண்ணு படைஞ்சிருக்கும். அத நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் என்ன பேசுறான் பாத்தியா? என்னமோ இதுல அவன் பேர் எழுதி இருக்கிற மாதிரி பேசுறான். பேரா? என்ன பாத்துட்டீங்களா? கிளம்புங்க. அரண்மனையோட துணிகளை நான் துவைச்சாகணும். கேசவன் அந்த இடத்துக்கு துணி மூட்டையோட வந்து அங்க இருந்த எல்லாருடைய ஆசைகளை சுக்குநூறா உடைச்சிட்டான் இல்லையா? வாவ் அம்மா, சூப்பரான ஸ்டோரி. அந்த கல்ல அவங்க வெவ்வேறு பார்வையில பார்த்திருக்காங்க. ரொம்ப சரியா சொன்ன. அப்புறம் கடைசில என்னாச்சு? அது துணி துவைக்கிறவருடைய கல்லு. விஜயநகருக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற 2 மோசமான வியாபாரிங்க தான் உடங்கா அப்புறம் சேனுலால். இவங்க அவங்களோட பொருட்களை விஜயநகரம் சந்தையில வியாபாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோ காட்டு இலைகள். இதோ என்னோட அழுக்கான பஞ்சு. இதுக்கு மேல சுத்தமான கம்பளி. காட்டு இலைகளோட சேர்ந்தது நல்ல வெத்தலைகள். என்ன நண்பா, இன்னைக்கு சந்தைக்கு மொத்தமா என்ன கொண்டு போயிட்டு இருக்க? இந்த முறை அப்படி ஒரு அருமையான வெத்தலைய கொண்டு போறேன். இத நீங்க வாயில போட்ட உடனே
அப்படியே மிட்டாய் மாதிரி கரைஞ்சு போயிடும். சிறுக சிறுக சேமிச்சு. அற்புதம். அது சரி, உன்னோட மூட்டையில என்ன இருக்கு? அட கேட்காத நண்பா, கேட்கவே கேட்காத. இதுல மொத்தமா என்ன இருக்குன்னா இது மட்டும் சந்தைக்கு போச்சுன்னு வையே, மொத்த சந்தையுமே சூடு பிடிச்சிடும். அப்படி என்ன இதுல இருக்கு? அரிய வகையான பனி பிரதேச ஆடுகளோட கம்பளி. இத எல்லாத்தையும் மலைப்பகுதியோட உச்சிக்கு போய் உயிரை பணைய வச்சு நானே மூட்டையில சேகரிச்சு கொண்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நான் அப்படியே உன் மேல வச்சேன்னு நினைச்சுக்க. உடனே உன் உடம்புல இருந்து 4 பானை வேர்வை வெளியில வரும். 4 பானை வேர்வையா? வெத்தலையோட விலை அதிகமா இருந்ததுனால சேனு உடன்காவுக்கு ஒரு பொற்காச தனியா கொடுத்தான். சிறுக 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 சிறுக. என்னது இது? பஞ்சு. மேல கொஞ்சம் தான் நல்ல பஞ்சு இருக்கு, மத்தது எல்லாமே அழுக்கான பஞ்சு தான். அட என்ன இது? நான் தான் அவனை முட்டாளாக்கிட்டோன்னு நினைச்சேன். ஆனா அவனும் இந்த பஞ்சு நாம கொடுத்த காட்டு இலைகளை விட கொஞ்சம் நல்லதுதான். அது மட்டும் இல்லாம ஒரு பொற்காசம் எனக்கு கிடைச்சது. இல்ல, கொஞ்சமா வெத்தலைகள், மத்ததெல்லாம் காட்டு இலைகளா? மோசடிக்கே மோசமா? நான் விட மாட்டேன். என்னோட பொற்காசை வாங்கிட்டு போக வந்துகிட்டு இருக்கேன் உடன்கா. மோசடி வியாபாரி, ஒழுங்கு மரியாதையா வெளியில வா. அட, நான் ஏற்கனவே வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன். இன்னும் நீ என்ன எங்க வெளியே வர சொல்ற? சிறுக சிறுக சேமிச்சு. ஏமாத்து பேர் வழி. அந்த வெத்தலைய போல உன்னோட நேரத்தையும் காட்டிட்டேல்ல. பாக்குறதுக்கு வேற மாதிரி, சாப்பிடுறதுக்கு வேற மாதிரி. இப்பவே நான் கொடுத்த பொற்காசு எனக்கு வேணும். உன்னோட பொற்காசா? அவ்வளவுதானா? அட, இந்த கிணத்துல இருக்கிற சேத்த நான் எதுக்காக அழிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உனக்காகத்தான். இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற பூர்வீக புதையல எதுக்காக தேடிக்கிட்டு இருக்கிற? உனக்காகத்தான். இப்ப நீ எனக்காக உதவி செஞ்சீனா கிடைக்கிற புதையல்ல பாதி உனக்குத்தான். இந்த சேனுவை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறியா என்ன? அட, வெத்தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். சிறுக சிறுக சேமிச்சு. என்ன புதையலா? நல்லது நல்லது. புதையல் எங்க இருக்கு? புதையல் புதையல் புதையல். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒருவேளை மறுபடியும் நம்மளை ஏமாத்துறானா? எப்படியாவது நாம இங்கேந்து வெளியில போய் ஆகணும். இப்ப நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன். கிடைச்சிடுச்சு, புதையல் கிடைச்சிடுச்சு. கிடைச்சிருச்சா? இவனை இதுல சிக்க வைக்கிறதுக்காக தானே இப்படி சொன்னேன். நிஜமாவே புதையல் கிடைச்சிச்சா? சிறுக சிறுக சேமிச்சு. மேல இழு. அரவ முழு பழத்தை செலுத்துப்பா. ரொம்ப நல்லது. இதுதான் சரியா இருக்கும். புதையல் மேல வந்துருச்சு. புதையல்ல பங்கு வாங்க வந்தவன் நிரந்தரமா இருக்க போறான் கிணத்துக்குள்ள. சிறுக சிறுக சேமிச்சு. என்ன நீயா? புதையல் எங்க இருக்க? நீ என்ன ஏமாத்திட்ட. சிறுக சிறுக சேமிச்சு. வெத்தலைகளுக்கு பதிலா காட்டு இலைகளை கொடுத்தவன் நீ. நீ என்ன ஏமாத்துக்காரன் நான் சொல்றேன். என்னோட பொற்காசை வாங்குறதுக்காக நான் மறுபடியும் வருவேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னோட பொற்காசு வரல, இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா சீனு தோல்வியே ஒத்துக்கிறதாவே இல்ல. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறது இல்ல. ஏமாத்துக்காரா, வெளியில வா. சீனு வந்துட்டான். என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல?
எங்க போனா அவன்? என் வீட்டுக்குள்ள யார் நுழைஞ்சது? திருடன் திருடன். அட நான் திருட இல்ல, நான் சேனு. என்னோட பொற்காசை வாங்கிட்டு போக வந்தேன். வெளியில இருந்து வந்து ஓய்வெடுக்க போறேன்னு படுத்தீங்க, இப்படி கடைசியில ஏந்திரிக்காம போயிட்டீங்களே. அது சரி, இதுவும் ஒரு நடிப்பா? இப்ப நான் பண்ண போறத பாரு. இப்படி எப்படி நடந்தது உடன்கா நண்பா? திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? தங்கச்சி, இவனை பாக்குறதுக்கு என் மனசே கேட்க மாட்டேங்குதுமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நேரம் ஆகல. நாம இவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயாகணும். அட நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு அவரை தூக்கிட்டு போகாதீங்க. இவன் வேற என்ன காட்டு வழியா கூட்டிட்டு போறான், எங்க கூட்டிட்டு போறான் தெரியலையே. ராத்திரி நேரத்துல இந்த காட்டுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூதம் பூதம். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? நகரத்துக்குள்ள போயிட்டு காவலாளிங்க கையில மாட்டணுமா? பூதத்தை விட காவலாளிங்க எவ்வளவோ மேல். ஏன்னா காவலாளிங்க தண்டனை கொடுத்துட்டு நம்மள விட்டுருவாங்க. ஆனா பூதம் விடாது. இரு, நானும் வரேன். இப்போ உனக்கு நல்லா இருக்கா? இப்ப வாதி எழுந்துடு ஏமாத்துக்காரா. இனிமேலும் இந்த நாடகம் நடக்காது. இவன் பூதத்தை எழுப்புறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நீயா முழிச்சுக்கல, அப்புறம் உன்னை எழுப்புறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ண போறான்? ஓ, இதுக்கு மேல நீ போய் குழியில விழு. அட நிறுத்துங்க, அட நிறுத்துங்கப்பா, இந்த வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. பூதம் மாட்டு வண்டியை ஓட்டுது. ஓடு பூதம். இப்ப வந்தியா என்னோட வழிக்கு? அடேங்கப்பா, அட உண்மையான பொரியல் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. இது உன்னோட பைய, அப்புறம் இது எனக்கு, அப்புறம் இது உன்னோட பொற்காசு. அப்புறம் இது போல அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா போனாங்க. வாவ் அம்மா, இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ அம்மா. இன்னைக்கு என் பசங்களுக்கும் தேங்க்யூ. என் பசங்க பண்ண டிராமாவுனால நீங்களும் கதையை கேட்டுட்டீங்க. அப்புறம் எனக்கு என் கதைக்கு எண்டிங் கிடைச்சிடுச்சு. ஒரு சமயம் விஜயநகரத்துல இருக்கிற ஒரு பப்பன், அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவர் வைத்தியத்துக்காக வீட்டு செலவுக்கு இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. வீட்ல ஒரே ஒரு மாடுதான் இருந்தது. அதை வித்து பப்பனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கலாம். பப்பனும் நிர்மலாவும் அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பப்பனோட மனைவி ரொம்ப நேர்மையானவ. மார்க்கெட்டுக்கு போய் மாட்டை விக்கணும்ன்ற பேச்சு வந்ததுமே பப்பன் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புனாரு. இங்க பாரு, போற வழியில யார்கிட்டயும் பேசாத. வேலை முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடு. வணக்கம் அத்தை. அட, இந்த அத்தை என்ன வணக்கம் சொன்னா வணக்கமே சொல்ல மாட்டாங்க, வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு பெருசா கையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஏன் இப்படி அசைஞ்சுகிட்டு இருக்கு? அடாத முடி. தங்கம் வைரம் வைடூரியம் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா கிடைச்சது இந்த ஆடு. இப்ப இந்த ஆடை எப்படி மாடா மாத்துறேன்னு பொறுத்திருந்து பாரு.
நிர்மலா கையில மாடு இருந்தது. அப்புறம் மூங்கி கிட்ட அதை அடையறதுக்கான திட்டமும் இருந்தது. என்னோட மாடு. என்னாச்சு அத்தை? நான் கூட்டிட்டு வந்தது ஒரு மாடு. இந்த ஆடு என்னோடது கிடையாது. இந்த ஆடுதான் உங்களோட மாடு அத்தை. உங்களுக்கு தெரியாது, இங்க வீசுற காத்துலயே மந்திரம் இருக்கு. காத்து பட்டதும் மாடு ஆடாயிருச்சு. காத்துல மந்திரம் இருக்கா? என்கிட்ட இத பத்தி சொன்னதே இல்லையே. பாத்தீங்களா அத்தை என்னோட கழுதைய? இந்த மந்திர காத்தாலதான் இவனே மனுஷனா மாறினான். ஆனா இது வரைக்கும் மூளையே வளரல. என்ன இப்படி ஆயிடுச்சு? சுங்கியும் முங்கியும் எந்த மாட ஆடா மாத்தினாங்களோ இப்ப அதே ஆட கோழியா மாத்திட்டாங்க. மறுபடியும் இந்த மந்திர காத்து. இது காத்தோட மந்திரம் கிடையாது. இது சுங்கி முங்கியோட கைவரிசைதான் இந்த மந்திரம். இப்போ இந்த பழைய கயிறை யாரு வாங்கிப்பாங்க? இன்னைக்கு இந்த காத்துக்கும் நம்ம மேல கோவம். நிர்மலா சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு பப்பன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து மந்திர காத்துன்ற கதைய சொல்லி அவளை முட்டாளாக்கியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் மறுநாளே மங்களு அண்ணனோட முயல்களை கொண்டு வந்துட்டீங்களா? ஆனா இதுங்க உங்க திட்டத்தை நிறைவேற்றி வைக்குமா? பாத்துக்கோங்க, வேற எந்த பாதிப்பும் ஏற்பட்ட கூடாது. பாத்துக்கிட்டே இரு நிர்மலா. ஆனா என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. நேத்து உட்கார்ந்த இடத்துலயே நல்ல வருமானம் கிடைச்சது. இங்க சுங்கிக்கும் முங்கிக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இன்னைக்கு அவங்க நல்ல வகையா மாட்டிக்க போறாங்கன்னு. அடடா, மெதுவா கண்ணா, மெதுவா. அட முயலு. ஆமா, நிர்மலா சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் அந்த 2 பேரா இருக்கணும். அட மாமா, இந்த முயல் எவ்வளவு அழகா இருக்கு. இத எங்க கொண்டு போறீங்க? இது முயல் கிடையாது, என் இதயத்தோட ஒரு பகுதி. உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் அதை விற்க கொண்டு போறேன். நான் சொல்றது எல்லாமே இது கேக்கும். சொல்றத கேக்குமா? ஆமா ஆமா, இது என் கூட விளையாடும். நான் இதோட காதை பிடிச்சு இழுத்தா இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி இத ஒரு கையால தூக்கி இந்த மாதிரி சுத்தவும் செய்வேன். இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரியும் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு எப்படி எல்லாம் இஷ்டமோ அப்படி எல்லாம் பண்ணுவேன். அது சரி, இந்த முயல் இதயத்தோட ஒரு பகுதியா எப்படி இருக்க முடியும்? இப்ப இவனுக்கும் சொல்லுங்க. இது உங்க பேச்ச கேக்கும்னு சும்மா சொன்னாலும் ஆகாது. நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே நிரூபிக்கிறேன். கண்ணாச்சிக்கு உன்னோட அத்தை கிட்ட சொல்லு, உருளைக்கிழங்கு வறுவல், பாயாசம், அப்புறம் பூரி செஞ்சு வைக்க சொல்லு. நான் விருந்தாளிங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. நிர்மலா, கதவை தர, நாங்க வந்துட்டோம். சீக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னான். உருளைக்கிழங்கு வறுத்து பாயாசம் பூரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நிஜமாவா? இந்த முயல் உண்மையிலேயே புத்திசாலிதான். இந்தாங்க மாமா, இனிமேல் இந்த சீக்கு எங்களுக்கு சொந்தம். இது என் இதயத்தோட ஒரு பகுதி. இது என்னோட விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம். இதையும் வச்சுக்கோங்க மாமா. முடியாதுப்பா, முடியாது. இதெல்லாம் எனக்கு பத்தாது. இது ஒரு அற்புதமான உலகத்தை சேர்ந்தது. காசுக்கு மட்டும் தட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்க, நான் இதை நிச்சயமா விற்கவே மாட்டேன். நான் இத பெரிய சந்தையில கொண்டு போய் தான் விற்பேன். அப்ப இந்த முயல் சீக்குப்ப அரண்மனையில போய் ராஜா கிட்ட வித்தோனா வாழ்நாள் முழுக்க நமக்கு திருட வேண்டிய அவசியமே இருக்காது. பொற்காசுகளை வச்சு விளையாடலாம். என்ன சொல்ற? சரி, இந்தாங்க வச்சுக்கோங்க. வேண்டாம்,
இந்தாங்க வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. இதோ இதையும் வச்சுக்கோங்க. சரி, இன்னும் எடுச்சுங்கி. என்கிட்ட வேற எதுவும் இல்ல. இந்தாங்க, இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. சரி சரி, இது போதும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை இந்த முயலுக்காக தூக்கி கொடுத்துட்டீங்களே. உன்னை விட இதுக்கு மூளை அதிகம். கணக்குலனா பக்கா. காசு விஷயத்துலயும் தான். பாரு, போன காசெல்லாம் நம்ம கிட்டே எப்படி திரும்ப வருதுன்னு. சீக்கு, போய் அந்த மாமா கிட்ட சொல்லு. 10 நிமிஷத்துல எங்களோட பொற்காசுகளை அவர் கொண்டு வரலனா அப்புறம் நாங்க வருவோம். வந்து பொற்காசுகளை திருடிட்டு போயிருவோம். 10 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க சீக்குவும் வரல, பொற்காசுகளை கொண்டுகிட்டு மாமாவும் வரல. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. அவங்க 2 பேரையும் பப்பன் முட்டாள ஆக்கியிருக்காருன்னு. மாமா, ஒழுங்கா வெளியே வாங்க. என்னப்பா ஆச்சு? ஏதாவது மறந்துட்டீங்களா? உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டாதீங்க. எங்களுக்கு நாங்க கொடுத்த பொற்காசுகள் இப்ப வேணும். இந்தா. இதுல கல்லுல இருக்கு. பொற்காசு தானே கொடுத்தீங்க. அப்படின்னா மந்திர காத்து பட்டதும் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மந்திர காத்து ஏதாவது இருக்குமா என்ன? அட இருக்குப்பா. மந்திர காத்து பட்டதும் மாடு ஆடா மாறிச்சுல, அப்படி. அப்புறம் ஆடு கோழியா மாறிச்சு. அட, இவங்க தான் அந்த மாடு கொண்டு வந்த அத்தை. அதத்தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம கொள்ளடிச்சோம். காவலாளிங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவங்கள கூப்பிடட்டுமா? நம்மள இவங்க ஏமாத்திட்டாங்க. சரி சரி, புறப்படுங்க. நாங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். நம்மளோட பொற்காசுகள். தோப்பி, காத்துல மந்திரம்லாம் கிடையாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல. அந்த தேங்காய் காத்துல பறந்து போகாம உன் பைக்குள்ள வந்து விழுந்திருக்கலாம்ல. அட ஆமா, கிடைச்சிருச்சு. If you like this video, subscribe to our channel Murthy Media.